திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும், காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும், தமிழ் மண்ணிலே புதைக்கப்படாமல் தமிழனுக்கு வாழ்வில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்முடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருக்காங்க. ஆகவே உங்களுடைய மேலான ஆதரவை அவருக்கு வந்து நீங்கள் இந்த தேர்தலில் அதை வெற்றி பெற செய்யணும். ஏன்னு சொன்னால் 1984 இடையில ஒரு தரம் தவிர கண்டனூர் குடும்பம் சிவகங்கை நாடாளுமன்றத்தை சீரழித்திருக்கிறது. இன்னைக்கும் இட்ஸ் அ பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட். காரணம் என்ன? 40 வருஷமா ஒரு குடும்பம், அதுவும் என்ன குடும்பம்? ஊழலுக்காக திகாரில் சிறையில் இருந்த தந்தையும் மகனும் ஓட்டு கேட்டு வருகிறார்கள். 2 பேரும் ஜெயிலில் இருந்தாங்க, இன்னும் வித்தியாசம் இல்லை. ஆகவே அதுலேயும் சீனாவுக்கு போலி பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்க 50 லட்சம் லஞ்சம் வாங்கின கேஸ் இப்போ தான் ஈடி கேஸு கார்த்திக் எதிராக இருக்குது. ஆகவே இந்த ஊழல் பெருவழிகள் தங்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டவர்கள், தங்கள் சொத்துக்களை வளர்த்து கொண்டவர்கள், அவர்கள் இங்கு வேஷம் கட்டி வருகிறார்கள். ஆகவே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் திரு தேவநாதன் யாதவ் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த குரங்கு பிடியிலிருந்து, ஸ்ட்ராங்கிள் ஹோல்டு, அதில் சிதம்பரத்தின் குடும்பத்தின் பிடியிலிருந்து சிவகங்கை விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இல்ல, ஒரு விஷயம் இல்ல, முட்டாள்களுக்கு ஆதரவா அறிவாலயத்தின் இதுவா நாம எடுபடியா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் இது சர்வதேச உடன்படிக்கையா இல்லையா? இலங்கையோடு செய்து கொண்டது. செஞ்சுக்காம கொடுக்காம ஏண்டா இல்லை, ஏண்டா துரோகம் பண்ணேன்னு கேட்டா நீ ஏன் மீட்கலைன்னு கேட்குறீங்க. நீ ஏன் கொடுத்த? மீட்கணும்னா இப்போ இலங்கையை ஒத்துக்கலாம். அது ஒத்துக்கிறீங்கள? இலங்கையோடு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் நேற்று வெளியுறவு அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார். அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். யாரு கொடுக்கறது? யாரு மீட்பாங்க? கொடுத்த குற்றவாளியே நீதானே. நீங்க இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், மைண்ட் இட். இது என்ன திமுக டிஆர் பாலுவோட சாராய கம்பெனிலேருந்து அரசாங்கம் சாராயம் வாங்க போடுற ஒப்பந்தம் மாதிரியா? நண்பர்களே, இல்ல நான் சொல்றேனே, அறிவாலயத்தின் அடிமையா இருக்காதீங்க, தயவு பண்ணி இருங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு இங்க பாருங்க, யாரும் சொல்றேன்னா நீங்க விவாதத்துல இந்த கூட விவாதிக்க மாட்டீங்க. ஏண்டா பண்ணினேன்னு திமுக காரனை கேட்க மாட்டீங்க. ஏன் நீதிபதிகளை, பட்டியல் சமுதாய நீதிபதிகளுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்ன அந்த ரோட் சைட் பாரதிய என்னைக்காவது நீங்க கூப்பிட்டு வச்சு உங்க டாக் ஷோல கேட்டிருக்கீங்களா? அந்த தைரியம் உண்டா உங்களுக்கு? முதுகெலும்பு இருக்கா? இப்ப என்ன கேட்குறீங்க? நீங்க ஏன் மீட்கலன்னு? ஏண்டா கொடுத்தேன்னு அவரை கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாலினையும் ப சிதம்பரத்தையும் உங்களோட டிவி ஆபீஸுக்கு கூட்டின்னு ஏன் கொடுத்த குற்றவாளியே நீ தமிழின துரோகி தானே அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். இல்லைங்க, நீங்க சர்வதேச ஒப்பந்தம். டோன்ட் பி ஸ்லேவ் ஆஃப் அறிவாலயம். புரிஞ்சுக்குங்க, இந்த ஒப்பந்தம் நம்ம நாட்டுக்கு உள்ள ஒப்பந்தம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிலேட்டரா செயல்பட முடியாது. இது வாங்கணும்னா இலங்கைகிட்ட பேசி வாங்க. மீட்பது சாத்தியம் இல்லை. இது மீட்பது சாத்தியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்ல. ராஜாவை கேள்வி கேட்குறீங்க. உங்க யாருக்காவது இந்த உதவாக்குற சீஃப் மினிஸ்டர் தமிழ் இன துரோகி திமுக இருக்க அவரை ஸ்டாலினை கேட்கறதுக்கு உங்க யாருக்காவது தைரியம் உண்டா? முதுகெலும்பு உண்டா? அப்படியே விட்டன்னு ஆடும். கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ராஜா எளிமையானவன், சாமானியன், ஏதோ பால் மாடு வச்சுட்டு குழப்பு நடத்திட்டு இருக்கிறவன், அதனால கேட்பீங்க என்ன?